நான் டாக்டர் அனிதா அலெக்சிஸ் கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் நுண்ணுயிரியல் துறை அதாவது மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நிப்பா வைரஸ் குறித்து சில விழிப்புணர்வுகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிப்பா வைரஸ் ஒரு வைரஸ் தொற்று நோய். இது பறவைகளின் எச்சம், எஸ்பெஷலி அந்த பேட் அதோட எச்சத்தின் வழியாக மனிதர்களுக்கு பரவுகிறது. இதை பற்றி மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது பிசிஆர் என்ற முறையில் கண்டுபிடிக்கப்படும். இதன் மாதிரிகள் இந்த தொண்டையிலிருந்து நேசோபெரிஞ்சியல் ஸ்வாப் அல்லது ஓரோபெரிஞ்சியல் ஸ்வாப் நம்ம முந்தி கோவிட் வரும்பொழுது எடுத்த அதே மாதிரியான முன்னெச்சரிக்கைகளுடன் இந்த மாதிரிகளை அதாவது சாம்பிள்ஸ் ஸ்பெசிமனை கலெக்ட் பண்ணிட்டு இதை உடனடியாக அந்த வைரல் டிரான்ஸ்போர்ட் மீடியம் இதில் போட்டுவிட்டு உடனடியாக அனுப்ப வேண்டும். தற்சமயம் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் லேப் கிங் இன்ஸ்டிடியூட் சென்னை, கிண்டியில் இருக்கக்கூடிய கிங் இன்ஸ்டிடியூட் தான் ரெஃபரல் லேப். இது இப்போ தற்சமயம் இந்த டெஸ்ட் NIV பூனே அதிலே PCR முறை வழியாக தான் இதை கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த நோயை தவிர்ப்பது மிக நல்லது. தவிர்க்கும் முறைகளை பற்றியும் முன்னெச்சரிக்கைகள் முறைகள் பற்றியும் நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை பல வழிகாட்டிகளை காட்டியுள்ளது. அதன் பிரகாரம் நம்ம சுவாசத்தின் வழியாக இது பரவலாம், உண்ணும் உணவின் வழியாக இந்த நோய் பரவலாம். சோ உணவு உண்ணும் பொழுது கைகளை சுத்தமாக கழுவி, பின் சாப்பிடும் உணவுகளையும் சுத்தமாக கழுவி நன்றாக சமைத்து உண்ணும் போது இதை தவிர்க்கலாம். ஒரு நோய் வாய்ப்பட்டவர்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி மனிதர்களிடமிருந்து நாம் கொஞ்சம் விலகி இருப்பது சால சிறந்தது. ரொம்ப முக்கியமான முன்னெச்சரிக்கை முறை. அவர்கள் வழியாக அவர்களோட செக்ரீஷன்ஸ் இருமும் போது தும்மும் போது பிளஸ் அவர்கள் கை வழியாக கூட இந்த நோய் பரவும் தன்மையுடையது. ஸோ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நோய் இருக்கிறவர்களை நாம் கண்டறிந்தால் உடனடியாக தேவையான வழிமுறைகளை அவர்களுக்கும் சொல்லி அவர்களை பரிசோதனைக்கு வழிகாட்ட வேண்டும். சளி அல்லது தொண்டையில் உள்ள அந்த நேசோபெரிஞ்சியல் ஸ்வாப் சளி அல்லது எச்சி தொண்டையில் உள்ள அந்த திரவத்தை அந்த செக்ரீஷன்ஸை தான் நம்ம டெஸ்ட் எடுப்போம். இதை யூஸ்வலா வைரல் டிரான்ஸ்போர்ட் மீடியம்ல போட்டுட்டோம்னா நம்ம ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ள வச்சுக்கலாம், ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். அது உடனடியாக அனுப்பலன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு நம்ம யூஸ்வலா குரியர் வழியாகத்தான் அதை தகுந்த பாதுகாப்போடு அதை நன்றாக பாதுகாத்து ஐஸ் பேக்கிங்ல குரியர் வழியாக நம்ம சென்னைக்கு அனுப்பலாம். எங்களுக்கு இன்னும் டைரக்ஷன்ஸ் வரும்படி அதன்படி ஒருவேளை NIV பூனே அல்லது கிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்ப வேண்டும்.